நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியிரான தோடர் இன மக்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து வாழ்ந்து வருகிறார்கள். தனக்கென்று தனி கலாச்சாரம், பண்பாடு, கலை என்ற பாரம்பரியமான வாழ்க்கையை பின்பற்றி வரும் இவர்கள் வாழும் பகுதி மந்து என்றும் நீலகிரியில் மட்டும் 127 மந்துக்களில் இவ்வின மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிலிருந்தே கால்நடைகளை வளர்க்கும் தொழிலை மேற்கொண்டு வரும் இவர்கள் பால் சார்ந்த உணவு பதார்த்தங்கள் தயாரிப்பதும் விவசாயம் உள்ளிட்ட பல தொழில்களை செய்து வருகிறார்கள். இயற்கை அன்னையை கடவுளாகவும் கலாச்சாரம் மற்றும் கட்டுப்பாடுகளை தங்களின் கண் கருமணியாக கொண்டு வாழ்ந்து வரும் இவர்களின் புனித விலங்கு எருமையாகும். கோவில் எருமைகளை மரியாதைக்குரியவையாகவும் வீட்டு எருமைகளை தங்கள் குடும்பத்தில் ஒருவராகவும் பாவித்து இவற்றை வைத்தே பிறப்பு முதல் இறப்பு வரை நடைபெறும் அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களையும் நடத்தி வருகிறார்கள். எருமைகள் கடவுளால் தங்களின் வாழ்விற்கு வழிகாட்ட வந்த இறை தூதர்களாக நினைத்து திருமணத்திற்கு இவற்றை சீதனமாகவும் பரிசாகவும் கொடுக்கிறார்கள். துயர் துடைக்கவும் வறுமை நிலையை போக்கவும் எருமையை தானமாக அளிப்பது இன்றைக்கும் தொடர்கிறது. இவ்வாறு தோடர்களின் வாழ்வில் ஒன்றுவிட்ட இவ்வினம் தற்போது அழிவின் பிடியில் சென்று கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கில் இருந்த எருமைகள் தற்போது 100கணக்கில் குறைந்து விட்டன எனவும் தங்களின் மூதாதையர்கள் காலத்தில் அதிகமான எருமை மாடுகளை வளர்த்து வந்தனர் என்றும் அவை படிப்படியாக குறைந்து விட்டது என்றும் இதற்கு காரணம் நீலகிரியில் சோலை வனங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதாலும் என்றுமே பசுமை மாறா மேய்ச்சல் நிலங்கள் சுருங்கியதாலும் இயற்கையின் கொடையாக விளங்கும் சதுப்பு நிலங்கள் மறைந்ததாலும் இவ்வினம் அழிந்து போகிறது என்றும் மேலும் வேட்டை விலங்குகளின் தாக்குதல்களாலும் அழிந்து போவதல் என்று வேதனையுடன் கூறுகிறார்கள். 2 கோயில் 3 கோயில் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு எருமை தான். அது சாக்ரிஃபைஸ் பஃபலோஸ். இப்போ அழிஞ்சிட்டு வர்றதுக்கு என்ன காரணம்னா இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் அண்ட் தென் அக்கேஷியா ட்ரீஸ் எல்லாம் டெஸ்ட்ராய்ட் ஆச்சு. எங்கள் சோம்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஓலைன்னு சொல்லுவோம். அந்த தண்ணி எல்லாம் போச்சு. அது செக்கிங் தான் வாட்டர் இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் மோஸ்ட்லி. ரெண்டாவது இந்த புலி ரொம்ப கலாட்டாங்க. இந்த சாக்ரிஃபைஸ் பஃபலோஸ் ரொம்ப கம்மியாகிட்டு வந்ததுனால காரணம் இந்த புலி அந்த ஃபாரஸ்ட் ஏரியானால தான். பல்லுயிரினங்களின் அழிவு மனித வாழ்வின் பாதுகாப்பற்ற சூழலுக்கு வழிவகுக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு வாழ்வாதாரத்துடன் ஒன்றிவிட்ட இனங்கள் அழியாமல் பாதுகாப்போம். லோட்டஸ் செய்திகளுக்காக நீலகிரியிலிருந்து மதிமாறன் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.